மாவு கம்மியாக இருந்துச்சு, அதனால் ரவை போட்டுக்கிட்டேன். காலையில் ரவை போட்டு தோசை பண்ண போகிறேன். நல்லாயிருக்கு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். சால்ட்டு கொஞ்சமாக போட்ட போதும். தோசை பண்ண போகிறேன். தோசையும் சட்னியும். தோசைக்கல்ல சூடாகிறதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக போட்டு உடச்சக்கல்ல போட்டு சட்னி. தோசை சரியாக வரமாட்டேன், பிஞ்சு பிஞ்சு போகுது. அதுக்காக நான் இப்போ ஒரு ஐடியா பண்ண போகிறேன். இப்போ தோசை சரியாக வரணும்னா உப்பு போட்டு தேய்க்கணும். கல் உப்பு போட்டு தேய்க்க போகிறேன். கல் உப்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டா தான் தோசை வரும். இந்த இடத்துல தான் வரமாட்டேன். தோசை இப்போ வருதா பார்ப்போம். உப்பு போட்டு தேய்ச்சாச்சு. உப்பு போட்டு தேய்ச்சனால கொஞ்சம் வருது தோசை, பிக்காமல். பரவாயில்ல. தோசை வரலன்னா கல் உப்பு போட்டு தேய்ச்சிருங்க தோசைக்கல்ல. அதான் தோசை நல்லா. சட்னி தோசை ரவை போட்டு கலந்த தோசை. இப்போ தோசை நல்லா வருது உப்பு போட்டு தேய்ச்சனால. நீங்களும் தோசை சரியாக வரலன்னா உப்பு போட்டு தேய்ச்சிக்கோங்க. கல் உப்பு போட்டு தேய்ச்சிடலாம். சட்னி தான் இது. தோசை வரலன்னா கல் உப்பு போட்டு தேய்ச்சேட்டு போதும். சூப்பராக தோசை வருது பாரு. இப்போ அழகாக வருது. என்ன மெலிசாக சுட்டிருக்கேன், அவ்வளோ அழகாக வருது. அதை கல் உப்பு போட்டு தேய்ச்சிடணும். தோசை அழகாக வந்துடுச்சு. நம்மளோட டிப்ஸே அதுதான். தோசை சரியாக வரலையா, தோசைக்கல்ல கல் உப்பு போட்டு தேய்ச்சிட்டேன். இதான் நல்லா வருது. இதுக்கு நான் சட்னி தான் அரைச்சிருக்கேன். இதை தாளிச்சுப்பேன்.